ஹாய் மக்களே! போன சனிக்கிழமை உப்பிலியப்பன் கோவில் தாங்க போயிருந்தேன். இது கும்பகோணத்துலேருந்து 8 கிலோமீட்டர் தூரத்தில தான் இருக்குது. இந்த கோவில் ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் ரொம்ப வருஷமாச்சு சரி இந்த கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவும் எடுத்தேன். இது வந்து திவ்ய தேசத்தில் 16வது கோவில். சுவாமி பேர் உப்பிலியப்பன், அதாவது தாயார் பேர் உமாதேவி. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த கோவில் ரொம்ப அழகாக இருக்கும். சுற்றி வந்து பார்த்திங்கன்னா சுதசிலைகள் பண்ணியிருக்கிறாங்க. ரொம்ப அதாவது தென்னாட்டு திருப்பதின்னு பண்ணியிருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்கும். இதோட தல வரலாறு பார்த்திங்கன்னா நம்ம மார்க்கண்டேயர் அவர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தவம் புரிகிறாரு. அதாவது பூமாதேவி மகளாகவும் பெருமாள் வந்து மருமகனாகவும் வரணும்னு சொல்லிட்டு அப்போ வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து மகள் வந்து துளசி தோட்டத்தில், அவரோட துளசி தோட்டத்தில் வந்து மகளாக பூமாதேவி வந்து பிறக்கிறாங்க. அவர் வளர்க்குறப்போ வளர்த்து பருவமங்க ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பெருமாள் வந்து ஒரு கிழவன் வேஷத்தில் வராங்க. கிழவன் வேஷத்தில் வந்து பொண்ணு கேட்குறப்போ இல்லை கொடுக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி உப்பு இல்லாமல் என் மகள் சமைப்பா, அவளுக்கு உப்பு போட்டு சமைக்க தெரியாதுன்னு சொல்கிறாங்க. இருந்தாலுமே பெருமாள் நான் பூமாதேவி தான் நான் கல்யாணம் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னதுனால கண்ணை மூடி தியானம் பண்ணி பார்க்குறப்போ இவர் வந்து பெருமாள் வந்து உப்பிலியப்பனாக வந்து காட்சி தர்றாரு. இது ரொம்ப பார்த்துட்டு அதுக்கப்புறமா பூமாதேவிக்கும் நம்ம உப்பிலியப்பனுக்கும் கல்யாணம் நடக்கிறது. இது ரொம்ப விசேஷமான கோயிலுங்க. ஐப்பசி மாதம் சிரவண தீபம் ஏற்றுவாங்க. அன்றைக்கி வந்து திருக்கல்யாணம் நடக்கும். அதில் நீங்கள் கலந்துக்கிட்டிங்கன்னா வந்து கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஆகும், குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பிறக்கும். இது வந்து நம்ம தென்னாட்டு திருப்பதினு சொல்லுவாங்க. அதே மாதிரி இதில் வந்து இந்த மங்களாசாசனம் பார்த்திங்கன்னா பேயாழ்வார், திருமங்கையாழ்வார், நம்மாழ்வார்லாம் இதை மங்களாசாசனம் பண்ணியிருக்காங்க. நம்மாழ்வாருக்கு வந்து காட்சி தந்தது பொன்னப்பன், மணியப்பன், முத்தப்பன், என்னப்பன், திருவிண்ணகரப்பன்னு சொல்லிட்டு 2 சன்னதி பின்னாடி இருக்கும். இது இந்த கோவில் உள்ளாரியே பார்க் மாதிரி இருக்கும். நாங்கள் இங்கே தான் ரொம்ப அழகாக உட்காந்து பேசிகிட்டு இருப்போம், உட்காந்து சாப்பிடுவோம் ஏதாவது. அதே மாதிரி யானை நம்ம தலைவர் அங்கே தான் நிற்பார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம யானையை தரிசனம் பண்ணிவிட்டு அவர்கிட்ட ஏதாவது காசு போட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு திருப்பி பார்த்திங்கன்னா நம்ம குளம் இருக்கும், புஷ்கரணி. அது வந்து இப்போ இந்த தண்ணி இல்லாமல் ரொம்ப ஒரு மாதிரி டல்லாக இருக்குது கோவிலே. இல்லைன்னா சூப்பராக இருக்கும். இந்த கோவில் போயிட்டு வந்துட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ரொம்ப வருஷமாச்சு இந்த கோவிலுக்கு போய் பார்த்தது. பெருமாளை தரிசனம் பண்ணிவிட்டு நான் வந்தேன். ரொம்ப மன நிறைவாக இருந்தது. பிரசாதமும் உப்பு இல்லாமல் தான் இருக்கும் இந்த கோவிலில். எதுவுமே உப்பு இருக்காது. நீங்களும் போயிட்டு வாங்க. இந்த கோவிலுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பிடிச்சா லைக் பண்ணுங்கள். டாட்டா, பபாய்.